பொதுநலம் விரும்பி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ESP பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவோட லோக்சபா எலெக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லோக்சபா எலெக்ஷன் வந்துட்டு 7 ஃபேஸாக வந்து நடக்குது. 7 ஃபேஸ்னால் 7 கட்டமாக நடக்குது. இந்தியா ஃபுல்லாக வந்து நடத்தணுங்கிறதுக்காக 7 கட்டமாக வந்து இந்த தேர்தல் வந்து நடத்துகிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம். நடக்க இருக்க லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட 97 கோடி பேருக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்குன்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் எப்போ வந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து தொடங்குது. ஃபேஸ் 1 அன்றைக்கி தான் நடக்குது. அடுத்தது ஃபேஸ் 7 எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/6/2024 அன்றைக்கி ஃபேஸ் 7 முடியுது. அன்றைக்கி வந்து எலெக்ஷன் வந்து மொத்தமாக முடிஞ்சிடும். 7 ஃபேஸ் வந்து நடந்துருச்சு. ரெண்டாவது ஃபேஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/4/2024 வந்து நடக்குது. மூணாவது ஃபேஸ் வந்துட்டு 3/5/2024. நாலாவது ஃபேஸ் வந்துட்டு 13/5/2024. அஞ்சாவது ஃபேஸ் வந்து 20/5/2024. ஆறாவது ஃபேஸ் வந்துட்டு 25/5/2024. ஏழாவது ஃபேஸ் வந்துட்டு 1/6/2024. இதோட தேர்தல் எலெக்ஷன் வந்து முடியுது. 7வது ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி வந்துட்டு எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து அறிவிப்பாங்க. எந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 4ஆம் தேதி வந்து நமக்கு தெரிய வந்துடும். நள்ளிரவு அளவில் வந்து தெரிய வந்துடும். மத்தியான நேரத்துலேயே வந்துட்டு யார் வந்து முன்னணியில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். உலக நாடுகளே உற்று நோக்கிட்டு இருக்காங்க நம்ம தேர்தல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டோட பிரதமர் யார் அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதியில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நமக்கு தெரிய வந்திருக்கும். இந்திய தேர்தல் ஆணையமானது பிற்பகல் அளவில் தேர்தலை வந்து அறிவித்தது. அதற்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட தொகையை மட்டும் எடுத்து செல்ல அனுமதி உண்டு. அதற்கு மேல் நீங்கள் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கான ரசீது, எங்கிருந்து பணம் வந்தது, அதற்கான சோர்ஸ்களை வந்து நீங்கள் வைத்திருந்தால் ஆவணமாக வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பணத்தை வந்து தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்வதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அனுமதி உண்டு. மேலும் இது போன்ற அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ESP. நன்றி, வணக்கம்.